எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சம் பம்ப் அப்படின்னா என்ன, ஸோ அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ சம் பம்ப் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் எங்கே இருக்கோ, அதாவது ஒரு பில்டிங் எடுத்துனா அந்த பில்டிங்கில் பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருந்துச்சு அப்படின்னா ரெயின் வாட்டர் வந்து வெளில ஏற்றுறதுக்காக நம்ம சம் பம்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டினரி மோட்டர் தான் அந்த சம் பம்ப்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டருக்கு வந்து ஸோ பேஸ்மெண்ட் ஃப்ளோர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க சம் பம்ப். ஸோ இது வந்து எப்படி ரெண்டு மாடலில் இருக்குது சம் பம்ப். ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி இப்போ மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் சுவிட்சும் மோட்டர் வந்து ஒரே லெவலில் இருக்கும். ஸோ இன்னொரு மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் வந்து வாட்டர் லெவலில் இருக்கும், மோட்டர் வந்து வாட்டர் லெவலில் மேலே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மாடல். ஸோ அதில் ஒரு மாடல் தான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மோட்டர், இது வந்து ஃப்ளோட் சுவிட்ச். அந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து அப் டவுன் ஆகும். ஸோ இது வந்து வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட பைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைப் மூலயமா தான் நம்ம வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையை கொடுக்கறதுக்காக சப்ளை வோல்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து ரீச் பண்ணிடுச்சு வாட்டர் அப்படின்னா அந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பால் வந்து அதில் வந்து மிதந்துக்கிட்டே மேலே போய்ட்டு ஸோ அந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து ஒரு லிமிட் சுவிட்ச் மூலயமா ஆன் பண்ணும் மோட்டரை. ஸோ ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த மோட்டர் வந்து அந்த வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இதான் வந்து சம் பம்போட ஒரு ஆர்டினரியான ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் சம் பம்ப், அதாவது ரெயின் டைமில் வந்து சம் பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு அதாவது வாட்டர் வந்து வெளியே ஏற்றிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சம் பம்போட ஆர்டினரியான ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சம் பம்பை வந்து எப்படி இந்த ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம கண்ட்ரோல் டயக்ராம் பார்க்க இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக, ஸோ இது வந்து ஒரு பில்டிங்கில் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கிற பேஸ்மெண்ட் ஃப்ளோர், அது ஸோ பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம இந்த சம் பம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதுக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலராக குழி பறிச்சு அதில் வந்து நம்ம சம் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன்லாம் நிறையா வீடியோஸ் இருக்குது, நெட்டில் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ சம் பம்ப் அரேஞ்ச்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டை. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ வந்து பேஸில் வந்து வாட்டர் வந்து எத்தனை கலெக்ட் பண்ணணுமோ அத்தனை ஹோல் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரெயின் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெயின் வாட்டர்லாம் என்ன பண்ணும், அந்த பில்டிங்லேருந்து மேலே வந்து கீழே வரும். ஸோ அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுனா அது கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி வச்சு அதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் லெவல் வந்தோடனே அந்த ஃப்ளோர் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ஆன் பண்ணிடும். ஸோ மோட்டர் ஆன் பண்ணிட்டா என்ன ஆகும், இந்த டிஸ்சார்ஜ், இந்த ரெட் லைன் இருக்குது டிஸ்சார்ஜ் லைன் வச்சுக்கோங்க. இந்த லைன் மூலயமா அந்த வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக வெளில போயிடும். ஸோ இது வந்து ஒரு பைப் லைன் தான். ஸோ இது மூலயமா வாட்டர் எல்லாமே டிஸ்சார்ஜ் வெளில எடுத்து விட்டுரும். ஸோ இதான் வந்து ஒரு ஆர்டினரியான சம் பம்போட ஒரு ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் மூலயமா தான் சம் பம்ப் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. ஸோ சம் பம்புங்கிறது டைரெக்டாக நமக்கு வந்து நெட்டில் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளைலேருந்து சம் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் டயக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த பவர் டயக்ராமில் ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்கீங்களா, அதான் மெயின். ஸோ இந்த கான்டாக்டர் ஆன் ஆஃப் பண்ணுற மூலயமா அந்த சம் பம்ப் மோட்டர் வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அந்த பவர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. ஸோ ஐசோலேட்டருக்கு அப்புறம் கண்டக்டருக்கு அப்புறம் மோட்டர். ஸோ அந்த கான்டாக்டர் வந்து எப்போ ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் டயக்ராமில் வச்சுருக்க கண்ட்ரோலை பொறுத்து தான் ஆன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 230 வோல்டேஜ் வந்து ஒரு கண்ட்ரோல் சப்ளை கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்ட்ரோலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்ஆர் கொடுத்துருக்கோம். அது வந்து ப்ரொடக்ஷனுக்காக, ஓவர்லோட் ரிலீஸ்க்காக, ஓவர்லோட் ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஆப்ரேஷன் அண்ட் ஆட்டோ ஆப்ரேஷன். ஹேண்ட் ஆப்ரேஷனில் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக காயிலுக்கு சப்ளை கிடச்சிரும். ஸோ கனெக்டர் ஆன் ஆகிடும், மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோ ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் வந்து எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்து அந்த வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆன் ஆகும். ஸோ இதுதான் ஆட்டோ ஆப்ரேஷன். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ரேஷனும் பண்ண முடியும் இந்த கண்ட்ரோல் டயக்ராம் மூலமா. ஸோ ஆட்டோ ஆப்ரேஷனில் அந்த பர்டிகுலர் லெவலில் அந்த ஃப்ளோட் சுவிட்ச் ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஹேண்ட் ஆப்ரேஷனில் ஆட்டோமேட்டிக் நம்ம ஹேண்ட் மூலயமா ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன்லையுமே ரன்னு, ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இண்டிகேஷன் இருக்குது இதில். ஸோ ரன் ஆனிச்சு அப்படின்னா க்ரீன் இண்டிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஓஎல்ஆர்லேருந்து எடுத்து ஒரு ட்ரிப் இண்டிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கான்டக்டருக்கும் மோட்டருக்கும் நடுப்புற வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஓஎல்ஆர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் பம்ப் எப்படி ரன் பண்ணுறதை சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து டியூவல் ஸ்டார்டர் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.